ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. அரசியலுக்கு வராமலேயே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை அதிர வைக்க ஒருத்தரால் முடியும் அப்படின்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரால் தான் முடியும். நான் அரசியலுக்கு வரலை அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாலும் கூட அவரை சுற்றி அவரை வச்சு இன்னமும் ஏதோ ஒரு அரசியல் நடந்துகிட்டே தான் இருக்கு. திமுகவினுடைய மிரட்டலுக்கு பயந்து தான் ரஜினிகாந்த் அரசியலிருந்து பின்வாங்கினார் அப்படின்னு தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் போற போக்கில் கொளுத்தி போட்டு போன ஒரு பொறி இப்போ ஒரு பெரிய அரசியல் புயலாகவே மாறியிருக்கு. காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும்னு ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக உலவர ஆரம்பிச்சிருக்கு. ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த பேச்சுக்கு அவர் கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு, என்ன விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு, டீட்டெயிலாக பார்க்கலாமா? விஷயம் இதுதான். சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்ட அந்த கட்சியினுடைய தலைமை நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா ரஜினி அரசியலுக்கு வரவிடாம திமுக தான் விரட்டினாங்க, அவங்களுடைய மிரட்டலுக்கு பயந்து தான் ரஜினி அரசியலிருந்து பின்வாங்கினாரு. தற்போது திமுக குடும்பம் தயாரிக்கக்கூடிய திரைப்படங்களே ரஜினி நடிச்சிட்டு இருக்கிறதா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. விஜய்க்கு இருக்கக்கூடிய மன தைரியத்தினால தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒப்பிட்டு பேசியிருந்தாரு. ஏன் அவர் மீது விமர்சனம் நான் ஓப்பனாக உங்ககிட்ட பதிவு பண்றேன், மக்கள்கிட்டே பதிவு பண்றேன், முக்கியமாக சோசியல் மீடியா வாரியர்ஸ் கிட்ட பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார், அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். இது ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மொத்த அரசியல் வட்டாரத்தையுமே கொந்தளிக்க வச்சிருக்கு. தலைவரை மிரட்ட யாராலையுமே முடியாதுன்னு ரசிகர்கள் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதவ் அர்ஜுனாவோட இந்த கருத்துக்கு அதிமுக, பாஜக, விசிக, திமுகன்னு வரிசையாக கண்டனங்கள் குவிய ஆரம்பிச்சது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரஜினியை ஒரு மாபெரும் திரை ஆளுமைன்னு புகழ்ந்து அரசியலுக்கு வர்றதும் வராததும் அவர் உரிமை, அதை கொச்சப்படுத்தாதீங்கன்னு ஆதவ் அர்ஜுனாவுக்கு சம நோஸ்கர் கொடுத்திருந்தாரு. அமைச்சர் ரகுபதி பேசும்போது ரஜினி யாரோட மிரட்டலுக்கும் பணிய மாட்டார்னு திமுக தரப்புல இருந்தும் அவருக்கு ஆதரவு கொடுத்தாரு. அண்ணாமலை அவர்கள் பேசும்போது தனி அடையாளம் இல்லாம கட்சி மாறுறவங்க 50 வருஷமா உச்சத்தில் இருக்கிற ரஜினியினுடைய மன வலிமை பத்தி பேசுறது ஒரு மாயை, இல்யூஷன் அப்படின்னு சொல்லி அவர் பங்குக்கு அவரும் வச்சு செஞ்சிருந்தாரு. இது போக எல் முருகன், திருமாவளவன், ஜி.கே. வாசன் ஏகப்பட்ட தலைவர்கள் ரஜினிக்கு ஆதரவாக இந்த விஷயத்துல களத்துல இறங்கினாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஆதவ் அர்ஜுனாவினுடைய கருத்துக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில மதுரையில ரஜினி ரசிகர்கள் ஒட்டின அந்த போஸ்டர் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. காக்கா குஞ்சுகளுக்கும் கள்ளச்சீட்டுகளுக்கும் பதில் சொல்லும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோமே தலைவா அப்படின்னு ஆதவ் அர்ஜுனாவை மறைமுகமா தாக்கி, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும், களத்தில் சந்திப்போம், கதம் கதம்னு பவர்ஃபுல்லான பஞ்ச் டைலாக்ஸோட போஸ்டர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒட்டப்பட்டுச்சு. இந்த சூழல தான் இதற்கு ரஜினி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இது குறித்து அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. ரசிகர்கள் என்ன வாசகத்தை அந்த போஸ்டர்ல வச்சாங்களோ அதையே தன்னுடைய அறிக்கையிலையும் குறிப்பிட்டு செக் வச்சிருக்காரு ரஜினி. அந்த அறிக்கையில அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வணக்கம், தமிழக வெற்றி கழகத்தின் தாவேகா நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் ஒரு நேர்காணலில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான அவதூறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். நான் அரசியலுக்கு வராததற்கு திமுகவின் மிரட்டல் தான் காரணம் என்பது போன்ற அவரது கூற்று முற்றிலும் கற்பனையானது மற்றும் அடிப்படை ஆதாரமற்றது. அவருடைய இந்த அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் திரு எல் முருகன், தமிழக அமைச்சர் திரு ரகுபதி, திரு தொல் திருமாவளவன், திரு எஸ்.பி. வேலுமணி, திரு அண்ணாமலை, திரு அர்ஜுனமூர்த்தி, திரு அன்புமணி ராமதாஸ், திரு ஜி.கே. வாசன், திரு ஜான் பாண்டியன், திரு புகழேந்தி ஆகிய அரசியல் தலைவர்களுக்கும் என் நன்றிகள். மேலும் திரையுலகைச் சேர்ந்த என் நண்பர்கள் திரு அமீர், திரு ஜி தனஞ்சயன் மற்றும் ஊடகத்துறையைச் சேர்ந்த திரு நக்கீரன் கோபால், திரு ரங்கராஜ் பாண்டே ஆகியோருக்கும், குறிப்பாக என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான எனது அன்பு ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள், ஜெய்ஹிந்த் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. முக்கியமாக அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும்னு அந்த அறிக்கையை முடிச்சிருக்காரு. இதுதான் இப்போ தாவேகா வட்டாரத்தை ரொம்ப பலமாக யோசிக்க வச்சிருக்கு. ஒரு தனிநபர் கருத்தால ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ரஜினிக்கு பின்னாடி நிற்கிறத பார்க்கும்போது தாவேகா தலைமை ஒரு தப்பான மூவ் எடுத்துட்டாங்களோ அப்படின்னு நமக்கு தோணாம இல்லை. ரஜினியை சீண்டியதன் மூலமா விஜய் கட்சிக்கு ரஜினி ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்ப்பு உருவாகி இருக்கு. ஆண்டு பொது தேர்தலில் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்னு வாய்ஸ் கொடுத்தவர் ரஜினிகாந்த். அவருடைய வாய்ஸ் மட்டும் காரணம் இல்லை அப்படின்ற போதிலும் அதுவும் முக்கிய பங்காற்றுறதுனால அந்த தேர்தலில் அதிமுக படுதோல்வி சந்திச்சிருந்தாங்க. இப்போது அதே போல விஜய் கட்சிக்கு எதிராக காலம் பதில் சொல்லும் அப்படின்னு ரஜினி கூறி இருக்கிறது கண்டிப்பா நமக்கு நினைவுபடுத்துது. ஏற்கனவே
கூட்டணி ஆதரவு இல்லாத விஜய் கட்சிக்கு ரஜினி ரசிகர்களின் கோபமும் பரிசாக கிடைச்சிருக்கிறத பார்த்தா தேர்தலில் கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியுது. இந்த சைலண்ட் வார்ல கடைசியா யாருக்கு வெற்றி கிடைக்க போகுது? காலம் தான் பதில் சொல்லணும். இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஜினியோட இந்த அறிக்கை தாவேகாவுக்கு ஒரு பெரிய செக்கா இருக்குமா? இதுக்கு அவங்க சைட்ல அவங்க கொடுக்க போற பதில் என்ன? இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்டுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.